இந்த திராவிட மாடல் புடுங்கியலுடைய ஆட்சியில் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தேசபக்தருடைய புகழை மறைக்கும் விதமாக நடந்து கொண்டிருக்கிறது. அதனுடைய வெளிப்பாடு தான் கோவில்பட்டியில் புதிய சந்தை ஒன்று உருவாக்கப்பட்டிருக்குது. சந்தை கோவில்பட்டி நகராட்சிக்கு சொந்தமான ஒரு சந்தை, காய்கறி சந்தைகள் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா அதில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் நகராட்சி சந்தைன்னு தான் இருக்கும். இப்போ என்ன செஞ்சுருக்காங்க, இந்த திராவிட மாடல் புடுங்கியல் சாதி ஒழிப்பு போராளிகள் இவங்க என்ன செஞ்சுருக்காங்கன்னா, பேருக்கு பின்னால் இருக்க ஜாதியை எடுத்துட்டா ஜாதி ஒழிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த பகுதியினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் கனிமொழி அக்கா, இந்த சாராய கடைக்கு ஓனருக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய கனிமொழி அக்கா, பல்வேறு விதவைகளுக்கு காரணமாக இருக்கக்கூடிய கனிமொழி, அதுபோல கீதா சீவன் ஒரு விளங்காத ஒரு அம்மா, இவங்கெல்லாம் சேர்ந்துக்கிட்டு என்ன செய்கிறாங்கன்னா, பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அந்த அந்த வணிக வளாக சந்தைக்கு பேர் இருந்ததை மாற்றிட்டு நகராட்சி சந்தைன்னு பேரை மாற்றிருக்காங்க. ஏதோ எவ்வளோ பெரிய கொழுப்பு உங்களுக்குலாம் நான் கேட்குறேன். இந்த நாட்டில் இருக்க பேரை பூரா எடுத்துட்டு பெரியார் பிடுங்கினாரு, கலைஞர் பிடுங்கினாரு, நாங்கள் தான் எல்லாம் நாங்கள் திராவிட மாடல் ஆட்சி தான் உங்களை படிக்க வச்சோம், ட்ரௌசர் மாட்டினா சேலை கட்ட விட்டோம்னு சொல்லி திரிகிறதுக்கு நீங்கள் இந்த தேசத்திற்காக பாடுபட்ட எண்ணற்ற தேசபக்தர்களுடைய பெயர்களை மறைக்கிறீங்க. எத்தனை இடங்கள்ல தேசபக்தருடைய பெயரை வச்சிருக்கீங்க. ஆனால் எங்கே திரும்பினாலும் பொம்பளை பொறிக்கு பேரோ நாட்டு களவாண்டவன் பேரவா நீங்கள் செலவு வைக்கிறீங்க, பேர் வைக்கிறீங்க. இதெல்லாம் என்ன விதத்துல நியாயம்? உடனடியாக தமிழக அரசாங்கம் அந்த சந்தை, கோவில்பட்டி சந்தைக்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர்னு இருந்த சந்தை பேரை அப்படியே வைக்கணும், எதையும் மாற்றக்கூடாது. இந்த தேசம் அதெல்லாம் எடுத்தால் தானே உங்களுக்கு நீங்கள் எல்லாம் திராவிட நாடு புடுங்கி நாடுன்னு சொல்லலாம். நீங்கள் இதெல்லாம் எடுத்துட்டு நாங்கள் பெரியார் பாடுபட்டார் சுதந்திரத்துக்கு, அண்ணாதுரை பாடுபட்டார், கலைஞர் பாடுபட்டார், நீங்கள் அழுத்து விடலாம்ல. இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாரும் செத்ததுக்கு அப்புறம் நாங்கள் தான் எல்லாம் சொல்றதுக்கு தானே. இந்த நாட்டினுடைய அடையாளங்கள் யாரு? இந்த தேச விடுதலைக்கு யாரெல்லாம் பாடுபட்டாங்க அவங்க பேரை பூரா அழிச்சிடணும், ஒழிச்சிடணும். ஆனால் நீங்கள் எங்கே பார்த்தாலும் இந்த பொம்பளை வீட்டுக்கு ஏறி குதிச்சு போனவன், களவாணித்தனமா ரயில் ஏறி வந்தவன், திருட்டு பயிலுக்கு பேரை பூரா நீங்கள் நாடு முழுவதும் வைப்பீங்க, அப்படித்தானே? உடனடியாக தமிழக அரசாங்கம் இதை கவனத்தில் கொண்டு பசும்பொன் முத்துராமலிங்க தேவருடைய பெயரை கோவில்பட்டி சந்தை, நகராட்சி சந்தைக்கு பேர் வைக்கணும். இந்த அரசாங்கம் தேசிய தலைவர்களும் தேசத்திற்காக பாடுபட்டவர்களை யாராவது சீண்டினால், இந்த தேச விடுதலைக்கு பாடுபட்ட எண்ணற்ற தேசர்களின் பெயருக்கு எந்த களங்கங்கள் ஏற்பட்டாலும் தென்னிந்திய ஃபார்வர்ட் பிளாக் முழுமையாக நிற்கும். அவங்க பேரெல்லாம் அழிச்சிட்டு நீங்க எல்லா திராவிட நச்சு பூச்சிகளின் பெயரை வைக்க நினைச்சீங்கன்னா இந்த நாட்டில் அது நடக்காது. உங்க அழிவுக்கு அது காரணமாக இருக்கு.